பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீ எனக்கு வந்துடும். நான் ஓப்பன் பண்ணும்போது நீ எத்தனை ஆன்சர் கரெக்டாக பண்ணியிருக்கிற, எத்தனை ஆன்சர் தப்பாக பண்ணியிருக்கிற, எவ்வளோ மார்க் ஆனது மொத்தமே எனக்கு மொத்த பசங்களோட லிஸ்ட் எனக்கு வந்துடும். யார் அட்டன் பண்ணீங்க, யார் அட்டன் பண்ணல, எல்லாமே அதை பார்த்துட்டே தெரிஞ்சுக்கோ உட்காந்து. அந்த மாதிரி இப்போ சிஸ்டம் நம்ம கொண்டுட்டு வரதுனால தான் உங்களுக்கு நீ ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. நீ படிச்சா இல்லையெல்லாம் பிட் அடிக்கல, பார்த்து எடுத்து இதெல்லாம் கிடையாது. தனித்தனியாக உட்கார வச்சு செல்லு வச்சுட்டு பண்ணா நீங்கள் அதில் நீயாக தான் ஆன்சர் பண்ணுவேன். ஆன்சர் பண்ணும்போது ரைட்டாக தப்பா எத்தனை ஆன்சர் பண்ணியிருக்கிற, எத்தனை ஆன்சர் தப்பாக இருக்கு, உங்களுடைய மார்க் என்ன, யார் அட்டன் பண்ணாங்க, யார் அட்டன் பண்ணல மொத்தமே அதில் வந்துடும். அப்போது உங்களுக்கு லிங்க் மட்டும்தான் அனுப்புவோம். அதில் எப்படி யூடியூப் லிங்க்னு அனுப்புகிறோமோ அந்த மாதிரி லிங்க், அந்த ஒர்க் ஷீட் லிங்க் வரும். என்ன வரும்? ஒர்க் ஷீட் நம்ம வாட்ஸ்அப்லேயே ஒரு குரூப் எல்லாரும் இருக்கிறீங்கல்ல, அந்த நம்பருக்கு தான் வரும். நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த லிங்கை டச் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒர்க் ஷீட்டு ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிட்ட உடனே கரெக்டாக என்ன ஆகிடும், உங்களுக்கு கொஸ்டின் வரும், ஆன்சர் வரும். நீங்கள் எது சரியான ஆன்சரோ அதை டச் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், அது ஓகே ஆகிடும். அடுத்த கொஸ்டின் வரும். இந்த மாதிரி நான் 20 கொஸ்டின் கொடுத்தோம், 20 கொஸ்டினுக்கு ஆன்சர் அதுலேயே வரும். நீங்கள் ஆன்சர் கிளிக் பண்ணி ஓகே பண்ணிடுங்க. நீங்கள் மணற்கேணி அடுத்தது